10/5/26 கிட்டத்தட்ட ஒரு மாதம் 10ஆம் தேதி, கடந்த மாதம் 10ஆம் தேதி மே மாதத்தில் அவர் நகர தலைவராக தமிழ்நாட்டின் காங்கிரசின் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வம் பெருந்தவர்கள் அவருக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதன்படி இன்னைக்கு முதலாக நண்பர் சாதிக் கான் அவர்கள் ஒசூர் சிட்டி நகர காங்கிரஸ் கமிட்டியை இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவரோட அழைப்பு ஏற்று வந்திருக்கிற அத்தனை காங்கிரஸ் பேரிக்கத்தோட நண்பர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை கூறி, இன்னைக்கு சாதிக் கான் அவர் புதிதாக காங்கிரஸ் வந்தவர் அல்ல. ஏற்கனவே மாநில அளவில் நல்ல பொறுப்புல இருந்த ஒரு காங்கிரஸ் பேரை சேர்ந்த ஒரு உண்மையான காங்கிரஸ் பேரிக்கோட தொண்டர். அவருடைய உழைப்புக்கு இன்னைக்கு மாநில தலைவர் அவர்கள் இந்த ஒசூர் சிட்டி நகரத்துக்கு இன்னைக்கு இன்சார்ஜாக பிரசிடண்ட் ஆக்கியிருக்காங்க. இந்த அருமையான தருணத்தில் நண்பர் சாதிக் கான் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ரெண்டே தான். நம்ம கட்சியில நிறைய கிளைகள் இருக்கு. ஏற்கனவே மூத்த முன்னோடி பெரியவர் திரு சின்னகுட்டப்பா அவர்கள் கொடுத்த ஆலோசனை பேரில் அனைத்து பிரிவில் இருக்கிற நம்ம கட்சி நண்பர்களோட கலந்து அவங்களோட இணைந்து, நம்மளுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம், நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு குடும்பம் என்னால சின்ன சின்ன சலசலப்பு பிரச்சனைகள் இருக்கு. அது நம்ம வீட்லேயே இருக்கு. நம்மளோட மனையோடு சரி, நம்ம குழந்தையோடு சரி, நம்மளோட அண்ணன் தம்பிகளோடும் சரி, பெற்றோரும் சரி, சின்ன சின்ன கருத்து வேறுபடுறது இந்த சகஜம். அது நாம் பெரிதாக எடுக்காம, இன்னைக்கு நீங்க நல்ல பொறுப்புல இருக்கிறீங்க. இந்த ஓசூர் நகரத்துக்கு நீங்க தந்தைன்ற ஒரு ஸ்தானத்தில் நீங்க இருக்கிறீங்க. அத்தனை பேரையே நீங்க ஒரு படி கீழே இறங்கி அனுமதிச்சு இந்த கட்சியை நீங்க எடுத்துட்டு போகணும். அந்த நிலவில் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸோட சூழ்நிலை, இளம் தலைவர் எதிர்கால பாரத பிரதமர் ஆகிய லீடர் ஆஃப் அப்போசிஷன் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு 59 வருஷத்துக்கு பிறகு காங்கிரஸ்ல மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் நண்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை நாம் நல்லபடியா நம்ம பயன்படுத்தினால் ஒரு காலகட்டத்திலே நம்ம கட்சி பலப்படுறதுக்கு அருமையான வாய்ப்பு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் பெரிதாக ஒண்ணுமே இல்லை. நம்ம காட்டுக்கு போக வேண்டியதில்லை, காட்டில் வெறுகு வெட்டதில்லை, மரம் வெட்ட தேவையில்லை. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் 45 வார்டுகளையும் இருக்கிற வார்டுகளை 10-11 வார்டுகளாக பிரித்து அந்தந்த சர்க்கிளில் நீங்கள் சர்க்கிள் ஏற்கனவே ஃபார்மேட்ஸ் இருக்கும். அந்த ஃபார்மேட் தமிழ்நாடு கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபார்மேட் பிரகாரம் அந்த ஃபார்மேட்ஸ் நம்ம உண்மையான காட்சிக்காரர், உண்மையான கட்சிக்கு ஒலிக்கின்ற நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த ஃபார்ம்ஸ் கொடுத்து அந்த ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி சர்க்கிள் தலைவரை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதே போல் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற சர்க்கிள் தலைவர்
அந்த சர்க்கிளில் இருக்கிற நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஒரு துணைத் தலைவர், ஒரு ட்ரெஸரர், ஜெனரல் செக்ரட்டரி இந்த மாதிரி அவங்க உருவாக்கணும். அது இந்த ஃபார்மாட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டீங்கன்னா, அப்படி உங்களுக்கு எதாவது தெரியலன்னா நண்பர் சீனிவாஸ் அவர்களுக்கு கொஞ்சம் இந்த ஏற்கனவே அவர் யூத் காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இருந்ததுனால அந்த பணிகள் அவருக்கு நல்லா தெரியும். இந்த அருமையான தரத்தில் நண்பர் சீனிவாசன் சொல்கிறது, உங்கள் வேலைகள் பக்கத்தில் கொஞ்ச நாள் வச்சுட்டு நம்ம நகர தலைவருக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து அந்த எப்படி என்று சொல்லிக் கொடுங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லுங்கள். இது நான் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன். அந்த கைடன்ஸ் பிரகாரம் நீங்கள் இமிடியேட்டாக ஓசூர் டவுனை நீங்கள் டெவலப் பண்ணணும். அதே போல் எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறவங்க நம்ம கட்சிக்காரங்க எங்கள் நாள கஷ்டத்தில் இருக்கிற இந்த கட்சிக்காக ஒழித்தவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புதிதாக வர இளைஞர்களை நீங்கள் சேர்க்கணும். குறிப்பாக இன்னைக்கு நம்ம இளம் தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி சொல்கிற மாதிரி 33% பெண்களுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முதல்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு சில பேர் பயப்படலாம், சில பேர் இப்படிதான் நம்ம வெளியில் வர அந்த காங்கிரஸ் பெரிய இயக்கம் ரொம்ப டிசிப்ளினோட பார்ட்டி. அதனால் அவங்களுக்கு எடுத்து கூறி அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்த மீட்டிங்கில் வரும்போது நீங்கள் 4 சர்க்கிளாக பிரித்து அந்த சர்க்கிளில் குறைஞ்சபட்சம் ஒரு சர்க்கிள்லையும் நம்ம கட்சி நிர்வாகங்களுக்கு ஏற்கனவே பல்வேறு கமிட்டியில் இருக்கிற நிர்வாகங்கள் அதில் அணைச்சி இந்த லேடிஸ் அதில் நீங்கள் இணைந்து நம்ம துறைகள் இருக்குது. அந்த துறை குறிப்பாக SC ST இந்த மாதிரி துறைகள் இருக்குது. அந்த துறையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூத் காங்கிரஸ், NSY, மகிழா, சேவாதல் இந்த மாதிரி நிறைய அத்தனை பேருமே இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். அத்தனை பேருக்கு நீங்கள் இது பண்ணுங்க. அத்தனை பேருக்கு நம்ம பொறுப்பு வாங்கி கொடுக்கலாம். நம்ம கட்சி டெவலப் பண்ணலாம். ஏன் இது சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு ரொம்ப குஷியாலான டைம் நம்மளுக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஜஸ்ட்டு லோக்கல் எலெக்ஷன் நம்ம கண்ணு முன்னால் 8 மாதத்துக்குள்ளே இருக்குது. அந்த 8 மாதத்துக்குள்ளே 8 நாள் ஓடி போயிடும். அதனால் இன்று முதல் நீங்கள் நமக்குள்ளே 1008 கருத்து வேறுபாடு இருந்தால் நம்மளை யாரை எதிரியாக பார்க்குறாங்களோ அந்த நண்பர்களை நேரில் பாருங்கள். யாருக்குமே தனிப்பட்ட பகை இருக்காது, யாருக்குமே தனிப்பட்ட சொத்து தகவல் இருக்காது, யாரோட வைக்கால நம்ம கை வைக்கல. நீங்கள் அடுத்து எடுத்து கூறி கட்சி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த கட்சியில் பண்ணுறது நாங்கள் ஒரு சேவகர். காங்கிரஸோட சோல்ஜர், காங்கிரஸ் ஒர்க்கர். நாங்கள் சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் உணர்த்துங்க. தயவு சேர்ந்து நீங்கள் அடுத்த மீட்டிங்கில் நிறைய பேர் சேர்த்து நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கொடுத்துருங்க. நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே போல் இது மட்டுமல்ல, நம்ம கிருஷ்ணகிரி வெஸ்ட் மாவட்டத்திலும் சரி இங்கே இருக்கிற நம்ம பிளாக் பிரசிடென்ட் வந்திருக்காங்க. அது மாதிரி நம்ம டெங்கினிகோட வந்து அன்பு வந்து அப்படிங்க அன்பு வந்துருக்காங்க. நம்ம SC ST மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு என்டையர் டிஸ்ட்ரிக்ட்மே இப்போ இது தனிப்பட்ட முறையில் ஒரு கோபிநாத்தோட காங்கிரஸ் இல்லை, ஒரு சின்ன புட்லப்போட காங்கிரஸ் அல்ல. இந்த காங்கிரஸ்ன்றது பெரிய கடல். இந்த கடலில் பெரிய பெரிய திங்கலாம் இருக்கலாம், பெரிய பெரிய முதலைகள் இருக்கலாம், பெரிய பெரிய மீனிங்கள் இருக்கலாம், குட்டி மீன் கூட இருக்கலாம். அதனால் கோர்ஸ் ஆஃப் ஃபிஷர்ஸி காங்கிரஸ் பெரிய கடல். அதெல்லாம் சின்ன சின்ன சங்கடம் வந்தாலும் பக்கத்தில் நீங்கள் போட்டு நீங்கள் இந்த எஸ்பெஷலி ஓசூர் மாநகரத்தை நீங்கள் முன்னெடுக்க போறீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. வரும் காலகட்டத்தில் நம்மளோட தலைமை என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த அட்வைஸ் பிரகாரம் நம்ம அலைன்ஸ் பார்ட்னர்ஸோட உட்காரலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம காங்கிரஸ் பேருக்கு தந்த நம்ம ஒரிஜினலான காங்கிரஸ் நண்பர்களுக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் அவங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டெஸ்ட் பண்ணுற அத்தனை பேருமே ஜெயிக்கிறதுக்கு நம்மளால ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம ஜெயிக்க வைக்கலாம். அப்போ தான் மாநகராட்சியத்தில் நம்மளுக்குன்ட்டு ஒரு அடையாளம் இருக்கும். தயவு சேர்ந்து இங்கே இருக்கிற காங்கிரஸ் சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும்
இது தனிப்பட்ட முறையில் ஒரு சாதிக்கான்னு சொன்னதே இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே என்னோட அன்பார்ந்த வேண்டுகோள், தயவு செய்து நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஈகோ பக்கத்து வைக்கலாம். நாம் அனைவரும் ஒன்றாக கூறி முன்னால் நடக்கலாம். 2029 பாராளுமன்றம் முடிச்சுட்டு 2031 நாம் எலெக்ஷன் அசம்பிளி சந்திக்கும் போது குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் பேரை சேர்ந்த நண்பர்கள் ஒரு 15-18 பேராச்சும் நம்ம அமைச்சர்களாக நாம் உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்கப்படுற மாதிரி பணிகள் நாம் செய்ய வேண்டும். எந்தெந்த கட்சிகள் நிறைய பேர் நம்ம மேல தப்பா பேசினாலும் அது பெரிதாக நாம் எடுத்துக்கிற தேவையில்லை. அவங்களுக்கு எந்த பதில் கொடுக்கணுமோ, எந்த விதமான டைப்ல பதில் கொடுக்குமா நம்ம மேலிட இருக்கிற தலைவர்கள் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு யாருமே அதுக்குள்ள நாங்கள் போகாம நம்மளுக்கு இன்னைக்கு கட்சி தலைமை என்ன பணிகள் கொடுத்துருக்காங்க அந்த பணி மட்டும் நம்ம செய்யணும்னு சொல்லி அன்பான அந்த வாய்ப்புக்கு என்னையும் இந்த கூட்டத்துக்கு அழைத்து பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த இந்த கூட்டத்தின் தலைவர், ஒசூர் மாநகரத்தின் தலைவர், மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் திரு சாதிக் கான் அவர்களுக்கும் மற்றும் மேடம் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த கூட்டத்துக்கு நம்ம ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிற நம்ம வரும் తమిళనాడు కాంగ్రెస్ కమిటీలో అప్పుడప్పుడు కొన్ని సమస్యలు వస్తాయి. పార్టీ అంటే అనేకమైన సమస్యలు ఉంటాయి. ఆ సమస్యల్లో కొన్నిటిని యోచన చేసి పరిష్కారం చేయాలి. అట్లా కొన్ని పరిష్కారం చేసేదానికి ఓర్పు కావాలా నాయకులకి. ఆ ఓర్పుతో మన పార్లమెంటు సభ్యులు ఎందరూ ఏం చెప్తే కూడా కంప్లీట్ ఈ పార్టీ పని చేసేలేదు, ఈ పార్టీ వీక్ అయిపోయా, లేదు ఈ పార్టీ ఇంతే ఫినిష్ అనేటప్పుడు కూడాను ఈ పార్టీకి ఈ పార్లమెంట్ సభ్యులు శ్రీ గోపీనాథ్ గారు చేస్తే పునరుజ్జీవనమైంది కృష్ణగిరి డిస్ట్రిక్ట్లో. ముందు నుంచి ఇది యాదృచ్ఛికం, అన్ఎక్స్పెక్టెడ్గా ఈ తరగా నడుస్తూ ఉంది. అదే తరగా కృష్ణగిరి డిస్ట్రిక్ట్లో కాంగ్రెస్ పార్టీలో నామరూపాలు లేకుండా అయిపోతామో అనే సమయంలో తిరిగా వాళ్ళు పార్లమెంట్ సభ్యులైన దాని నుంచి తిరిగా మనకి కాంగ్రెస్ పార్టీకి కొత్త ఒక జీవనం. ఈ కాంగ్రెస్ పునరావృతమవుతారు. ఆ పునరావృతమయ్యే పార్టీని తప్పుదోవలు పట్టించడానికి కొన్ని தீய சக்திகள் சொல்கிறாங்க. இந்த தீய சக்திகள் சில சக்திகள் வேலை செய்யும். ஆனால் இதை எல்லாமே கண்டித்து இதை மாநில தலைவரோட மத்தியில் தலைவர்களோட அப்பப்போ அவரை அணுகி அவரோட பேசி சில விஷயங்களை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பரிகரித்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவராக நியமிக்கும் போது நீங்கள் சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவரை நியமிக்கும் போது ப்ரீ ஜட்ஜ்டு பெனால்ட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். முன்கூட்டியே ஒரு தீர்மானம் பண்ணி இப்பேற்பட்டவரே மாவட்ட தலைவராக நியமிக்கணும்னு சொல்லி பெங்களூரில் ஒரு சூழ்ச்சி நடந்தது. அந்த சூழ்ச்சியின் காரணமாக தான் மாவட்ட தலைவரை எங்கள் மேலே பெனால்ட்டி எங்கள் தலைமையில் உட்கார வச்சார். இந்த மாநில தலைவர் அது தெரிஞ்சும் நடந்திருக்கலாம், தெரியாமலும் நடந்தது. அதை மீறி நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒசூர் மாநகரத்துக்காவது ஒரு புதிய சக்தி இந்த காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒசூர் மாநகரத்துக்கு புதிய ஒரு தலைவரை நியமிக்க சொல்லி மாநிலத்திலே கேட்டு மாநில தலைவரை அணுகி உத்தரவு பெற்று தந்தார். அந்த உத்தரவின் நகல் தான் இது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செல்வப்பெருந்தகை தலைவர் அவர்கள் 10 மே 2026 அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஐ ஹியர் பை அப்பாயிண்ட் ஸ்ரீ பி சாதிக் கான் as Hosur City Congress Committee President in charge with immediate effect. அடுத்தது, TNCC appreciates the contributions of outgoing
ஒசூர் ஒசூர் டவுன் காங்கிரஸ் பிரசிடென்ட் C.K. தியாகராஜன். இதுதான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆர்டர். இந்த ஆர்டர் பேஸ் வச்சு தான் சாதிக் கான் அவர்கள் ஒசூர் நகர காங்கிரஸ் தலைவராக செயல்பட்டு வருகிறார். அவருக்கு நாங்கள் எல்லோருமே சேர்ந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சப்போர்ட் நாங்கள் கொடுக்கணும். இதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். சிலர் இது திசை திருப்பறதுக்காக இது இந்த மாதிரி ஆர்டரே ஒன்று பிறப்பிக்கவில்லை என்று சொல்லலாம். அந்த ஆர்டர் இல்லை என்று சொல்லலாம். இந்த நிருபர்கள் எதிரில் உங்கள் எதிரில் நான் இந்த ஒரு ஆணையை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை தயவுசெய்து நோட் பண்ணிக்கொள்ளும். சாதிக் கான் அவர்கள் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்களின் ஆணைக்கிணங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் அனுமதியால் ஒசூர் நகர தலைவராக இனிமேல் செயல்படுவார்.